பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு எதை பற்றி நாம் நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் பேசப் போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு திடுமென ஒரு புரட்சிகர அறிவிப்பு போல் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் திரைப்பட நடிகர், நான் முன்பு கூத்தாடின்னு பேசிக்கொண்டிருந்தேன், இப்போ அவரும் ஒரு அரசியல் கட்சியாக இயக்கமாக தொடங்கி நாடு முழுவதும் அவருடைய தொண்டர்களை மக்களை சந்தித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை களமாடுவதற்கான எல்லா ஆயத்த பணிகளையும் செய்து விட்டார். மீண்டும் மீண்டும் அவரை அப்படி அந்த பழைய அடைமொழியிலே அழைப்பது பொருத்தமாக இருக்காது. எனவே நடிகர் விஜய் என்று சொல்லலாம். ஏன்னா அவர் இன்றைக்கும் நடித்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய ஜனநாயகம் திரைப்படம் வெளியிட முடியாத ஒரு சிக்கல்லையும் அவர் அதை எப்படி தீர்ப்பது, எப்படி ஜனநாயகம் திரைப்படத்தை வெளியிடுவது என்கின்ற சிந்தனையிலே இருக்கிறார். இப்பொழுது திடீரென வருகிற 12ஆம் பக்கல், அதாவது இந்த மாதமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், சமூக நீதி இந்த நாட்டில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று திடுமென ஒரு போராட்டத்தை அறிவித்து விட்டார். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உடன்பாடான ஒன்றுதான். குறிப்பாக சமூக நீதி போர்க்களத்திலே கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இடைவிடாத போர் முழக்கமாக முழங்கி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஜனவரி மாதம் கூட மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அரசுக்கு கோரிக்கை வைத்து வலியுறுத்தினார்கள். அதே போல நம்முடைய பனையூர் கட்சி, பனையூர் படையார் கட்சி என்று சொல்வதை போல நம்முடைய மதிப்புக்குரிய அன்புமணி ஐயா அவர்களும் சிறை நிரப்பு போராட்டம் என்றார்கள். ஆனால் சிறையே தமிழ்நாட்டில் இல்லை என்று நினைக்கிறேன். அந்த போராட்டத்தை பிறகு அவர் கைவிட்டு விட்டார். ஆனால் இன்றைக்கு திடுமென தமிழக வெற்றி கழகம் இந்த சிக்கலை கையில் எடுத்திருப்பது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. ஆனால் நோக்கம் நல்ல நோக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று 1950களிலே அமைக்கப்பட்ட காக்கா கல்லேக்கர் குழு வலியுறுத்தியது. 1950களிலே அந்த குழு ஜவஹர்லால் நேரு அவர்களால் அமைக்கப்பட்டது. இந்திய அளவிலே 53லே அறிக்கை அளித்தது. 1961ஆம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையிலே வலியுறுத்தியது. அந்த அறிக்கையை அளிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எழுதிய சுக்கா மிளகா என்கிற புத்தகத்திலே குறிப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்ட நாட்டின் தலைமை அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதிலே எங்கள் சமுதாயத்தை பற்றி நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, காக்கா கல்லேக்கர், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட, உங்கள் சமுதாயத்தை பற்றி எழுதுவதற்கு குறிப்புகள் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்தியா முழுவதும் ஆளுமையிலே நீங்கள் தான் இருக்கிறீர்கள். இந்திய ஆட்சி பணியாளர்களாக இருந்தாலும், இந்திய காவல் பணியாளர்களாக இருந்தாலும், அல்லது நீதித்துறை சேர்ந்த நடுவர்கள், நீதி அரசர்களாக இருந்தாலும், அதிகாரம் செலுத்தக்கூடிய எல்லா இடத்திலும் பிராமணர் சமுதாயம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. நாடே உங்கள் கையில் தான் இருக்கு. உங்களை பற்றி, உங்கள் சமுதாயத்தை பற்றி இதில் எழுதுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே அந்த அறிக்கையை அவர் முன்னிலையிலே தூக்கி வீசி விட்டதாக அந்த அறிக்கை காக்கா கல்லேக்கர் குழுவிலே இடம்பெற்ற ஒரு உறுப்பினர் நம்முடைய ஐயா தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களிடம் 1978 இந்த செய்தியை பதிவு செய்ததாக குறிப்புகள் இருக்கிறது. எனவே அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் நீண்ட நெடுங்காலமாக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த எந்த திட்டமும் இல்லை நேரு காலத்தில் இருந்து. பிறகு பாரதிய ஜனதா கட்சி அதை எப்படி எடுக்கும்? முற்பட்ட வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி. முற்பட்ட வகுப்பினர் என்றால் யாரு? ஏற்கனவே நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் பார்ப்பன சமுதாயம், அதாவது பிராமணர் சமுதாயம்.
அதிலேயும் கூட அவர்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு 10 விழுக்காடு என்று கொண்டு வரக்கூடியவர்கள் சமூக நீதி அடிப்படையிலே, சமூக நீதி கொள்கையின் அடிப்படையிலே எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவார்கள்? பீகாரிலே நிதிஷ்குமார் நடத்திவிட்டார், ஆந்திராவில் எடுத்து விட்டார்கள், கர்நாடகத்திலே நம்முடைய கர்நாடக மாநில முதலமைச்சர் சீதாராமையா எடுத்து விட்டார், தெலுங்கானாவிலே அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பிற மாநிலங்கள் சமூக நீதியின் பிறப்பிடம், தந்தை பெரியார் பிறந்த மண் என்று எங்கேயும் பேச மாட்டாங்க. அப்படி பேசப்படாத பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏன் சமூக நீதியினுடைய பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய சமூக நீதிக்காகவே கட்சி கட்டப்பட்ட திராவிட இயக்கம் ஆட்சி செய்யக்கூடிய இது சுப வீரபாண்டி கேட்க மாட்டார், யாருமே கேட்க மாட்டாங்க. இப்போ தமிழ் தேசிய அமைப்பிலே செந்தமலர் சீமான் கேட்கிறார், நம்முடைய தமிழ் தேசிய பேர் இயக்கம் மணியரசன் கேட்கிறார், பிற தமிழர் அமைப்புகள் எல்லாம் சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, அதில் மொழிவாரியாகவும் எடுங்க. ஏற்கனவே நம்முடைய சட்டநாதன் குழு 1970 ஐயா கலைஞர் அவர்களால் அமைக்கப்பட்ட சட்டநாதன் குழு அந்த அறிக்கையிலே சாதிவாரி, மொழிவாரி, குடிவாரி என்கின்ற 3 தரப்பிலையும் அவர் அந்த கணக்கை எடுத்து அறிக்கை கொடுத்தார். அதை கலைஞர் நிறைவேற்றவில்லை. இப்பொழுது சமூக நீதி, சமூக நீதிக்காகத்தான் நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஆட்சி முடிந்து விட்டது, இனிமேல் எங்கே எடுக்க போறாங்க? ஆனாலும் அந்த கோரிக்கைக்கு வலிமை சேர்க்கக்கூடிய வகையிலே தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் தம்பி விஜய் அவர்கள் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்து விட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் யார் அந்த போராட்டத்தை நடத்தினாலும் அதற்கு ஆதரவு தான். ஏன்னா நம்முடைய கோரிக்கை அது, பாட்டாளி மக்கள் கட்சியினோட கோரிக்கை. 50 ஆண்டு காலம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா வலியுறுத்துகிற கோரிக்கை. 1990களில் 69 விழுக்காடு இடப்பங்கீட்டுக்கு பங்கு வந்தபோது அம்மையார் ஜெயலலிதா உறுதியாக நின்று ஒரு சட்டத்தை இயற்றி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அதை அட்டவணை 9வது பிரிவை சேர்த்து பாதுகாப்பு நலங்கினார். தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், 100 விழுக்காடு விகிதாச்சார பங்கீடு. ஆணைமுத்து ஐயா அதை தான் வலியுறுத்தினாரு. நீங்கள் 100 விழுக்காடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 100 விழுக்காடு இடப்பங்கீட்டு பிராமணர் சமுதாயத்திற்கும் அவர்கள் எத்தனை விழுக்காடோ அவர்களுக்கு அந்த அத்தனை விழுக்காடு இடப்பங்கீடு கல்வியிலே வேலை வாய்ப்பில் கொடுத்து விடலாம் என்றுதான். எல்லா மக்களுக்கும், எல்லா சமுதாயத்துக்கும், வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து தமிழ் சமுதாயத்திற்கும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் அவருடைய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவரவர்கள் பங்கை அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை, நோக்கம், முயற்சி. அதற்காகத்தான் நீண்ட நெடிய வரலாற்று அடிப்படையிலான போராட்டங்களை நம்முடைய ஐயா அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது திடுமென நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சில பொறுப்பாளர்களும் அதை ஆதரித்து நம்முடைய வலைதளங்களிலே கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி தமிழ்நாட்டு அரசை அல்லது ஒன்றிய அரசை நம்முடைய வெற்றி கழகம் அறிவித்திருக்கிற அந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்து என்கின்ற அந்த வீரார்ந்த சமூக நீதி முழக்க போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நாமும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்வது ஒவ்வொரு தமிழரின் கடமை என்ற அடிப்படையிலே சமூக நீதிக்காகவே நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய நிழலில் நிற்கின்ற ஒரு தொண்டன் என்ற முறையிலே தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய அந்த சமூக நீதிக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.